மூணாறு ட்ரிப்பில் ஸ்டெர்லிங் ரூமுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆச்சு, ப்ளஸ் அதில் இருக்க அம்யூனிட்டிஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாமா? மூணாறுல இருந்து 20 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கு இந்த ஸ்டெர்லிங். இதோட ரேட்டு பர் டேக்கு 5000. நாங்கள் 2 டேஸ் வந்து பே பண்ணியிருக்கோம். ஸோ 10,000. ஸ்டெர்லிங்குள்ள போகும்போதே ரொம்ப பிளசண்டா இருக்கும். பக்கா கிளீனா வச்சிருப்பாங்க. இந்த அமௌண்ட் வாங்கினா அப்புறம் அப்படிதான் இருக்கும் அப்படிலாம் கிடையாது. இந்த அமௌண்ட் வந்து ரொம்ப ரீசனபிள் தான். இவ்வளோ கிளீனா இவ்வளோ நீட்டா நமக்கு மெயின்டைன் பண்றாங்க. வித் ஃபுட்டோட மார்னிங் வந்து நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருவாங்க, நைட்டு வந்து டின்னர் கிடைச்சிரும். ஆனா இங்க வந்து நம்ம ஆஃப்டர்நூனும் சாப்பிட போறோம் அப்படின்னு சொன்னா அது நம்மளோட ஓன் காஸ்ட். அது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். அதுக்கு பதிலாக நம்ம வெளியிலேயே சாப்பிட்டு வந்துட்டோம்னா பெஸ்ட். வர வழியில ரைட் சைட்ல பார்க் மாதிரி அப்புறம் ஒரு கிளாஸ் ஒன்று வச்சிருக்காங்க. இந்த சில் கிளைமேட்டுக்கு அதுவே வந்து பிளர் ஆயிருது. அதுல வந்து பெயிண்ட் வச்சு டிராயிங் பண்ற மாதிரி பசங்களுக்கு ஆக்டிவிட்டிஸ்லாம் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டே வந்து என்னடா மழையா பெய்யுது, எப்படி என்ஜாய் பண்ண போறோம்னு நினைச்சோம். ஆனா இங்க வந்து மழைலாம் ஒரு மேட்டரே கிடையாது. திடீர்னு கிளைமேட் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். நம்மளும் நல்லா சுத்தி பார்க்கலாம். நம்மளோட லக்கேஜஸ் கொண்டு போய் வச்சோன்னே அவங்களே வந்து நமக்கு ரூமுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அது மாதிரி நம்ம உள்ள கொடுக்குற ஃபார்ம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு நம்ம அவங்க கிட்ட ரூம் கீ எல்லாமே வாங்கிட்டு மேல ரூமுக்கு போயிட வேண்டியதான். ஐடி ப்ரூஃப்னா பெருசா எதுவும் கேட்கல. என்னோட ஆதார் கார்டு அப்புறம் ஹஸ்பண்டோட ஆதார் கார்டு அது 2 மட்டும் கொடுத்துட்டு ஃபுல்லா ஃபார்ம் ஃபில் பண்ணி அவங்க கிட்ட கொடுக்கறது தான். சில ரூம்ஸ் வந்து இங்க இருந்து லேக் ஒன்று தெரியும், அந்த லேக் வியூவ்லயே டைரக்டாலாம் வச்சிருக்காங்க. எங்களுக்கு பாத்தீங்கன்னா 3rd ஃப்ளோர் தான் கொடுத்துருந்தாங்க. அந்த ரூம்ல இருந்து பார்த்தா லேக் வந்து நடந்து போற பாதையில இருந்துச்சே தவிர ரூம்ல இருந்து பார்த்தா லேக் தெரியல. இந்த மாதிரி பால்கனி மாதிரி எங்க ரூம் இல்ல. ஜஸ்ட் வந்து கிளாஸ் டோர் வச்சு க்ளோஸ் தான் பண்ணியிருந்தாங்க, விண்டோஸ் மாதிரி. லிஃப்ட்ல இருந்து வெளியே வந்தோன்னு பாத்தீங்கன்னா 2 ஃப்ளோரை வந்து லாங் சீலிங்கா வச்சுட்டு கீழே வந்து நிறைய இன்டோர் கேம்ஸ் வச்சிருந்தாங்க. என்னென்ன கேம்ஸ் அப்படின்னா செஸ்ஸு, நம்ம வந்து டேபிள் டென்னிஸ், அப்புறம் லூடோ, ஸ்னேக்ஸ் அண்ட் லேடர்ஸ், அப்புறம் பசங்க விளையாடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் பசில்ஸ் அந்த மாதிரியும் கூட உள்ள கீழே செட்டப் பண்ணி வச்சிருந்தாங்க. பூல் இருந்துச்சு. இப்போ வரைக்கும் சொன்ன எல்லாமே வந்து ஃப்ரீ. இந்த பைக்ல இருந்து எல்லாமே வந்து காஸ்ட். இந்த பைக்ல நம்ம 2 பேர் போலான்னு சொல்லியிருந்தாங்க. சார்ஜ் வந்து 200 வாங்கினாங்க. ஒரு 20 மினிட்ஸ் நம்ம வண்டி ஓட்டிக்கலாம். பின்னாடி வந்து ஆர்ச்சரி இருக்கும். அதுவுமே வந்து காஸ்ட் நம்ம கொடுத்து தான் வந்து பண்ற மாதிரி இருக்கும். ட்ரம்பலினுமே வந்து நம்ம கேஷ் பே பண்ணாதான் பண்ண முடியும். ஒரு 20 மினிட்ஸ் டு ½ அன் ஹவர் நினைக்கிறேன். அதுக்கு வந்து 100 ருபீஸ் வாங்கினாங்க. இந்த மாதிரி கிளைம் பண்ணி மேலே ஏறுறது, அப்புறம் வந்து மேலே சைக்கிள் ஒன்று இருந்துச்சு, ஜிப்லைன் மாதிரி ஒன்று இருந்துச்சு. இந்த மாதிரி அட்வென்ச்சரஸ் ஸ்போர்ட்ஸுக்கெல்லாம் தனி அமௌண்ட்டு. பட் இந்த இண்டோர் கேம்ஸ்க்கெல்லாம் வந்து ஃப்ரீ. அப்புறம் வந்து இந்த கிட்ஸ் பிளே ஏரியா இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ஃப்ரீ. இதுக்கு அடுத்து வந்து கொஞ்சம் இந்த கிளாஸ் மாதிரி இருக்கும் பெயிண்டிங்க்கு, அதெல்லாம் ஃப்ரீ. அப்புறம் டெய்லி நைட் வந்து டிஜே நைட் வைப்பாங்க. இங்க யாரும் இல்ல, 2, 3 குட்டி பசங்க சேர்ந்து ஆடிட்டு கிடந்தானுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தாண்டியா நைட்டு அது இதுன்னு சொல்லி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி நைட்டு எழுதி போட்டிருப்பாங்க. யார் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ வரலான்னு சொல்லி போட்டிருப்பாங்க. நாங்க வந்து ரொம்ப இயர்லியா வந்து பார்த்துட்டு வேற என்னென்னலாம் இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிட்டு இருந்தோம். பெரியவங்க இருக்காங்களோ இல்லையோ, ஃபுல்லா குட்டி பசங்க தான் நிறைய இங்க சுத்திட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்பாலாம் வந்து ஃப்ரீ. பட் முன்னாடியே அப்பாயின்மெண்ட் சொல்லி வைக்கணும்னு சொன்னாங்க. உள்ள வந்து ஜிம் வந்து ஃப்ரீ. நெக்ஸ்ட் இது பக்கத்துலேயே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் உள்ள ஹோட்டல் மாதிரி இருக்கு. இங்க வந்து லைவ் தோசை எல்லாமே ஒரு சைடு இது பண்ணுவாங்க, இன்னொரு சைடு ஃபுல்லா பஃபெட் வந்து வச்சிருப்பாங்க. இது வந்து நம்ம காம்ப்ளிமெண்ட்ரியில வந்துடும். மார்னிங் அண்ட் டின்னர் மட்டும்தான் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியில வரும். ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து நம்ம வெளியில தான் சாப்பிட்டுக்கணும். இதுக்கு மேல வந்து கீழே போனோம்னா கேம்ப் ஃபயர் மாதிரிலாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. நாங்க ஹிரன் வச்சுட்டு அன்சேஃபா இருக்கும்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் போகல. எங்க ரூம் நம்பர் பாத்தீங்கன்னா 1301 கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் வீடியோல வந்து ஃபுல் ரூம் டூர்லாம் காட்டுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.